வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல பீக்கோ முண்டோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர்ல பர்கர் கடையில பர்கர் போடுறவன் தான் நம்ம படத்துடைய கதாநாயகன். இவன் பேரு ஆடு தாமஸ். ஆடு தாமஸ்னு ஆடிக்கிட்டே இருக்க மாட்டான். இவங்க ஐயா ஒரு வடக்கன் பிள்ளை பிறந்து பேர் வைக்கிறதுக்கு அவரை கூப்பிட்டுருக்கப்போ வாயில பாக்க போட்டுக்கிட்டு டாடுக்கு பதிலா ஆடுன்னு சொல்லிட்டாரு. அன்னையில இருந்து இவன் பேர் ஆடு தாமஸ் ஆயிட்டு. அந்த ஊர்க்காரங்களுக்கு இவனை பார்த்தா பர்கர் கடையில வேலை பார்க்கிற சாதாரண துருத்தொரு பையன் மாதிரி தான் தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு திறன் இவனுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அந்த திறனை வச்சு அந்த ஊருக்கு நடக்க போற ஒரு பேர் ஆபத்தை இவன் கணிச்சிடறான். அது நிகழ்றதுக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. இவனுக்கு ஆபத்தை கணிக்கிற திறன் வேணா இருக்குதே தவிர அதை தடுக்கிற திறன் இல்ல. ஆனா 7 நாளுக்குள்ள அதை தடுக்கலன்னா அந்த ஊர்ல உள்ள ஒவ்வொரு மக்களோட உயிருக்கும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு முடிவு வரப்போகுது. அப்படி ஒரு விறுவிறுப்பான ஃபேண்டசி திரைப்படத்தை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஆடு தாமஸ். படத்தோட முதல் சீன்ல நம்ம பையல காமிக்காங்க. வீட்டு பால்கனில வந்து ஜாலியா காத்து வாங்கிட்டு இருக்க. அப்போ அவன் வீட்டு மாடிப்படி கீழே ஒரு பொண்ணு வந்து நிக்கா. அவ பேரு பென்னி கலிஸ்டோ. அடிப்பாவி நீ இங்க வந்திருக்க அப்படின்னு இவன் அவளை பார்க்கவுமே அவ அங்க நடந்து போறா. இவன் பின்னாடியே ஃபாலோ பண்றான். அவன் நேரா போய் தெருவுல நின்று அங்க வர்ற ஒரு காரையே பார்த்துக்கிட்டு இருக்க. இவனும் அந்த கார் கிட்ட போறான். அது இவனை பார்க்கவும் மெல்ல ஸ்லோ ஆகுது. உள்ள இருக்கிற ஒருத்தன் என்னப்பா ஆளு தாமஸ் எப்படி இருக்க அப்படின்னு கேட்க, நான் எப்படி இருந்தா என்னல, இப்ப நீ என்ன ஆக போறங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கார் சாவியை பிடிங்கிடுறான். இல்ல என்ன பண்ற அப்படின்னு அவன் கேட்க, நீ நேத்து கொன்னியே பென்னி கலிஸ்டோ, அவளோட ரத்தக்கரை இன்னும் உன் பாக்கெட்ல இருக்கு அப்படின்னு சொல்லவும் அந்த பெண்ணிங்கிற பொண்ணு இவன் மேல கைய வைக்கவும் அதுக்கு முந்தின நாள் நைட்டு நடந்த விஷயம் எல்லாம் இவன் கண்ணு முன்னாடி தெரியுது. அதுல இந்த கார்ல உட்கார்ந்துருக்கான இந்த பரதேசி பைய நைட்டு நடந்து போயிட்டு இருந்த அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி கொன்னு அவளோட ரத்தத்தை கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்கான். இதை நம்ம ஆடு தாமஸ் சொல்லவுமே அவன் கார்ல இருந்து ஏறி குதிச்சு ஓடுறான். நம்ம ஹீரோ பின்னாடியே துரத்திட்டு போவ அவன் நேரா ஒரு வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள பூந்துடுறான். அங்க ஸ்விம்மிங் பூல் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அங்க உள்ள பூந்த நம்ம ஹீரோ இந்த கொலகாரனை அடிச்சு பறக்க விட அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்க வீட்டுக்கு மாடியில ஒரு சின்ன பையன் ஒருத்தர் நின்று பார்த்துட்டு இருக்கான். அதை பார்க்கவுமே கொலகாரன் மேல ஓடி போய் அந்த பையனை பிடிச்சி இவனை கொன்றுவேன்னு மேலட்ட தூக்குறான். ஆனா அடுத்த செகண்ட் பெரமண்டல லைட்டை வச்சு அடிச்ச நம்ம ஹீரோ அவனை போட்டு வெளுத்து விட்டுருதான். திரும்ப எந்திக்கவே முடியாத அளவுக்கு அடிச்சு அவனை படுக்க போட்டுருவும் இவன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் வந்து அவனை கைது பண்ணிடுறாங்க. பிறகு அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்திலேயே இவன் தனியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ அங்க நடந்து வந்த பெண்ணியோட ஆவி இவன் பக்கத்துல உட்கார, உன் வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிட்டுன்னு எனக்கு வருத்தமா இருந்தாலும் நீ போற இடம் மகிழ்ச்சியான இடமா இருக்கும் அப்படின்னு இவன் அந்த ஆவிட்ட பேச, அதை திரும்ப எதுவுமே பேசாம இவன் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே நடந்து போய் காத்துல கரைஞ்சிருது. அப்பதான் இவன் நமக்கு சொல்றான், இறந்த ஆவிகள் ஏன்னு தெரியல எப்பவுமே வாய் விட்டு பேசாதான். அங்க வராது நம்ம டிடெக்டிவ் டக்ளஸ். இலை ஆடு ரோட்டில் உள்ள குப்பை தொட்டிலாம் அடிச்சு உடைச்சிருக்க, இந்த வீட்டில் உள்ள ஃபர்னிச்சர்லாம் டேமேஜ் பண்ணிருக்க. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி விஷயம் தெரிஞ்சோன்னு என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா நானே அவனை விசாரிச்சு அரெஸ்ட் பண்ணிருப்போம்ல அப்படின்னு கேட்காரு. அவர் கேட்கலே தெரியுது இவனுடைய தனித்திறனை பத்தி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நம்ம ஹீரோவோ அந்த பெண்ணி பொண்ணோட ஆவி இவன்ட்ட வந்து உடனடியா ஹார்லோ கிட்ட கூட்டு போனதுக்கு காரணமே அவன் திரும்ப இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணிடக்கூடாதுன்னு தான். அதனாலதான் சார் நான் அவங்ககிட்ட சொல்றதுக்கு நேரம் இல்லாம நானே பிடிச்சு அடிச்சேங்க. அப்பதான் அவரு இவன்ட்ட சில போட்டோக்களை காமிக்காங்க. கைது பண்ண அந்த கொலைகாரனோட கார்ல இருந்து இது கிடைச்சிருக்கு. அதுல நேத்து நைட்டு கொண்டானே இந்த பெண்ணி அந்த பொண்ணோட உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி போட்டோ எடுத்து வச்சிருக்கான். ஆக அவன் தான் குற்றவாளிங்கிறதுக்கான ஆதாரமும் கிடைச்சிட்டு. பிறகு நம்ம பையன் ஆடு தாமஸ் நைட்டு தனியா அவன் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கப்போ ஒரு இருட்டு ரோட்டுல வரான். அங்க வினோதமான சத்தமெல்லாம் கேக்கு. பதறி போய் நின்னவன் சுத்தி முத்தி பார்த்துட்டு திரும்பினா முகமே இல்லாத ஒரு மனித பிண்டம் இவனை பிடிச்சி என்னை காப்பாத்துன்னு கதறுது. அடுத்த செகண்ட்லயே அவனை சுத்தி ஒரு 10-15 பேரு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு முகமே இல்லாம எங்களை காப்பாத்து அப்படின்னு இவனை பிடிச்ச அப்படியே தூக்கிடுதுகள். இவனை தூக்கிட்டு அவங்க ரோட்ல ஓட ஓட சட்டுன்னு யாரோ துப்பாக்கியால சொல்ற மாதிரி இருக்கு. தூக்கிட்டு போற அந்த ஆட்கள்லாம் ஒவ்வொருத்தரா குண்டடிப்பட்டு செத்து விழுறாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஒரே மாதிரி சிவப்பும் கருப்புமா இருக்கு. அந்த சட்டையோட பாக்கெட்ல ஒரு பவுலிங் பால் போட்டோ இருக்கு. இப்படியே ஒவ்வொருத்தரா செத்து விழுந்துற அவனுக்கு குண்டடிப்பட்டது. ஆனா நேரம் நம்ம ஹீரோவை கொண்டு வந்து அவன் வீட்டுல உள்ள பெட்ல படுக்க போட்டுதான். சட்டுன்னு கண் முழிச்சா இதெல்லாம் அவன் கண்ட கனவு. ஆனா நம்மள மாதிரி இவனுக்கு கனவு அர்த்தம் இல்லாம வர்றதில்ல. 10-15 ஆன்மாக்கள் வந்து எங்களை காப்பாத்து அப்படின்னு கதறுதுகள்னா அது உண்மையிலே நடக்க போகுதுன்னு அர்த்தம். துப்பாக்கியால அவங்கள சுட்டு கொல்ல போறவனை யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வெளியே கிளம்புறான். சரி இப்படியே பேய் பிசாசுகள் கொலகாரன்னு தேடி சுத்திட்டு இருந்தா இவன் சோழிக்கு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தனா அந்த ஊர்ல உள்ள ஒரு ஃபேமஸான பர்கர் கடையில பர்கர் போடுற ஃப்ரை பாயா வேலை பார்க்கான். அது சின்ன ஊருங்கிறதுனால அந்த பீக்கோ முண்டோ ஊர்ல உள்ள எல்லாருக்குமே நம்ம பயல தெரியும். ஆனா இவனை மட்டும் இல்ல இவனோட கேர்ள் ஃப்ரெண்டான ஸ்டாமியாவும் எல்லாருக்கும் தெரியும். ஆளு வர்றப்பவே புயல் மாதிரி வருவா. இவங்க 2 பேரும் எங்க மீட் பண்ணாங்கன்னா சின்ன வயசுல வெயிட் பாக்குற மிஷின்ல ₹1 காயினை போட்டு பார்த்திருக்காங்க. அதுல வந்த சீட்டுல நீங்க வாழ்க்கைக்கு ஒன்னா இருப்பீங்க அப்படின்னு வந்திருக்கு. அன்னைக்கு ஆரம்பிச்ச கிறுக்குதான் இன்ன வரைக்கும் இவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாவே சுத்திக்கிட்டு இருக்காங்க. கடைக்குள்ள வந்தவ இவனை தனியா பின்னாடி உள்ள ரூமுக்கு கூட்டு போய் நேத்து நீ பாட்டுக்கு அந்த கொலகாரனை விரட்டி போய் அடிச்சிருக்கே, உன் உயிருக்கு எதுவும் ஆபத்தா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்கா. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, என்ன கொல்லணும்னா புதுசா ஒருத்தன் பிறந்துதான் வரணும் அப்படின்னு டயலாக் அடிச்சு அவளுக்கு கிஸ் அடிச்சிடறான். பிறகு அங்கிருந்து அவ டேபிளை தாண்டி வந்து நம்ம டிடெக்டிவ் பக்கத்துல உட்கார்றா. அவர் புன்னகையில சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னையா சிரிப்பு அப்படின்னு கேட்டனா, இன்னைக்கு நைட்டு அவர் ஒரு ஆண்டி கூட டேட்டிங் போறாராம். அதான் ஆளு ஒரே குஜாலா இருக்காரு. அப்போ அங்க ஒரு டிஷ்ஷை கொண்டு வந்து வைக்க அந்த கடையில வேலை பார்க்கிற வியோலாங்கிற பொண்ணு. இவங்க எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. நம்ம ஹீரோ
ஹீரோ அவங்கள பாத்துட்டு இருக்க. அப்போ அந்த கடை வாசல்ல தரைக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு உருவம் வெளியே எந்திரிச்சு வருது. பாக்குறதுக்கே கொடூரமா இருக்கிற அந்த ஜந்துவோட பேரு போடாக். அதை பார்த்த உடனே இவனுக்கு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. இந்த ஊர்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி இவனோட ஃப்ரெண்டு அவனுக்கும் இந்த போடாக்னு சொல்லப்படுற ஜந்துக்களை பாக்குற திறன் இருந்திருக்கு. ஆனா நேத்து பார்த்தப்போ நடுவரில் காமிச்சிட்டேன் அப்படிங்க. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ அலறிடுறான். ஏன்னா போடாக்குகளுக்கு ஒருத்தரால அதுகளை பார்க்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா அவங்கள அது உயிரோட விடாது. நான் நடுவரில் காமிச்சிட்டேன் நம்ம ஹீரோட்ட அவன் ஜாலியா சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்த செகண்ட் ஒரு லாரி வந்து இவனை அடிச்சு தூக்கிட்டு போயிருது. பார்த்தா ஒரு போடாக்கு தான் அந்த லாரி டிரைவர் உடம்புக்குள்ள போய் இந்த பயலை ஏத்தி கொண்டுட்டு இப்ப என்னடான்னா நம்ம ஹீரோவோட கடைக்கு வந்திருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி வெள்ளரிக்காயை போட்டு வெட்டிக்கிட்டு இருக்க. அந்த ஜந்துவோ அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு கஸ்டமர் கிட்டே போய் அவங்க மூஞ்ச பாக்கு. ஆனா இந்த போடாக்க சாதாரண மக்களால பார்க்க முடியாது. அதனால அவங்களுக்கு இப்படி ஒரு ஜந்து இருக்குன்னே தெரியாது. அங்க இங்கன்னு சுத்தின போடாக்கு இறுதியா நம்ம ஹீரோயின் பக்கத்துல போய் நிக்கி. அதை பார்த்து நம்ம ஹீரோ அரண்டு போய் முழிக்க அந்த போடாக்கு நேரா நம்ம ஹீரோ கிட்டே வந்து அவன் மூஞ்சி முன்னாடி நின்று பாக்குது. நம்ம ஹீரோவோ அதை கண்டும் காணாத மாதிரி வேற எங்கேயோ பாக்குற மாதிரி நடிச்சிடறான். அப்ப நம்ம ஹீரோயினோ இன்னைக்கு சாயங்காலம் பார்ப்போம் அப்படின்னு டாடா காமிச்சிட்டு போவ. உடனே இந்த போடாக்கு அவ பின்னாடியே போய் அவ உடம்புக்குள்ள பூர போது சடார் நீவன் ஸ்டாமி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடவும் அவன் நின்றுதா. அப்ப கரெக்டா கடைக்குள்ள பூந்த இன்னொருத்தன் பின்னாடி அந்த போடாக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த ஆளு கடைக்குள்ள வந்து உட்கார அவன் கூடயே இந்த போடாக்கும் நின்னுகிட்டு இருக்கு. இந்த போடாக்குகள் ரொம்ப அரிதா தான் கண்ணில் தென்படும். ஆனா ஒரு போடாக்கு கண்ணில் தென்படுதுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ரத்த கலரியும் மரணமும் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதுகள் யாரையும் கொலை பண்ணாது. ஆனா மரணம் நடக்குதுன்னா அதை பாக்குறதுக்கு போடாக்கு அவ்வளவு ஜாலி. ஒரு போடாக்கு வந்தாலே அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுங்கிறப்போ அந்த கடைக்குள்ள அந்த உள்ள வந்த ஆளை சுத்தி 4-5 போடாக்குகள் வந்து நிக்கி அடுத்த 2 செகண்ட்லயே அந்த கடை முழுக்க போடாக்குகள் நிரம்பி வலியுது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சுட்டு இந்த ஊர்ல ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு. பிறகு அந்த ஆளு நம்ம கடையில ஐஸ்கிரீம் பக்கெட்டுகளை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போவ அந்த போடாக்குகளும் அவனையே பின்தொடர்ந்து போது. நம்ம ஹீரோ வெளியே வந்து அதை கவனிக்கான். அப்ப வெளியே வந்த வியோலா நம்ம ஹீரோட்ட சொல்றா, இவளுக்கு நேத்து நைட் ஒரு கனவு வந்திருக்கு. அதுல இவளே செத்து கிடக்குற மாதிரி பார்த்திருக்கா. இவ மட்டும் இல்லாம பக்கத்துல முகம் தெரியாத வேற யாரோ ஒருத்தனும் செத்து கிடந்தானாமா. யாரோ துப்பாக்கியால சுட்டு கொன்ன மாதிரி கனவு கண்டேன். இப்படி ஒரு கனவு எனக்கு வந்ததே இல்லை அப்படிங்க. அதை கேட்டு அரண்டு போன நம்ம ஹீரோ அவனோட அதிர்ச்சியை முகத்துல காமிச்சிக்காம எல்லாருக்கும் வர்ற கனவு தான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, கனவுல உன் பக்கத்துல ஒருத்தன் செத்து கிடந்தானே அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான் அப்படின்னு கேட்கவும் ஒரு கருப்பு கலரும் சிவப்பு கலரும் சேர்ந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாண்டே அப்படின்னு அவ சொல்ல நம்ம பையன் ஷாக் ஆயிடுறான். சரி ரைட்டு, நீ கடையை போய் பாத்துக்கோ, நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த போடாக்குகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மண்டேனா ஆளை காணும். ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஒரு சக்தி இருக்கு. இவன் யாரையாவது தேடணும்னு நினைச்சு சும்மா ரோட்ல நடந்து போனா இவன் தேடுற ஆள் இருக்கிற இடத்துக்கு தானாவே போய் சேர்ந்துருவான். அது எப்படின்னு இவனுக்கே தெரியாது. இவன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு கிட்ட வரான். அப்போ அந்த கடைக்குள்ள இருந்து ஒரு ஒருத்தன் கை இல்லாம வெளியே வரான். இவன் எப்படி செத்தா நமக்கு பிளாஷ்பேக்க காமிக்காங்க. ஒரு கையை வெளியே நீட்டிட்டு ஜாலியா பாட்டு பாடிட்டு கார் ஓட்டிட்டு இருக்கப்போ நேரா கொண்டு போய் ஒரு லாரியில விட்டுருதான். அப்போ இவன் கையை துண்டா போய் ஆளும் பீஸ் ஆயிடுறான். இப்ப பேயா சுத்தல இவன் பிஞ்சு போன கையை வச்சு மூக்கணுன்ற மாதிரி நம்ம ஹீரோட்ட ஃபன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த மொட்டையன் வேற ஒரு படத்துல பிரபலமானவன். அது எதுன்னு தெரிஞ்சா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே அந்த மண்டையனை தேடி வந்துட்டு இருந்த ஹீரோ நடந்து நேரா ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்துடுறான். அந்த ஷாப்பிங் மாலுக்குள்ள ஒரு ஐஸ்கிரீம் கடையில தான் நம்ம கதாநாயகி ஸ்டார்மி வேலை பார்க்கறா. அப்ப அவளை பார்த்து 2 பேரும் வெளியே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. அங்க ஒரு கார் சுத்தி ஏகப்பட்ட போடாக்குகளா இருக்கு. பார்த்தா அந்த கார் பக்கத்துல தான் இவன் தேடி வந்த மண்டையை நிக்கான். மண்டையில என்ன பூ முளைச்சிருக்கு அப்படின்னு கேட்க, அது பூ கிடையாது பூஞ்சை. இந்த பூஞ்சை மண்டையன் சீக்கிரம் சாவ போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏன் அவனை சுத்தி எதுவும் போடாக்குகள் தெரியுதான்னு கேட்கிறா. பார்த்தா 100கணக்கான போடாக்குகள் அவனை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அவன் 2 டப்பா நிறைய ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அவன் கிளம்பி போவ நம்ம ஹீரோ அவன் பின்னாடி போறான். அப்போ ஸ்டார்மி அவனை நிப்பாட்டி சாயங்காலம் உயிரோட வந்துச்சார்ல அப்படின்ட்டு அவனுக்கு முத்தம் கொடுத்து அனுப்பி விடுறா. அப்போ அந்த ஃபங்கஸ் மண்டையன் அந்த ஷாப்பிங் மாலை விட்டு வெளியே போறப்போ திடீர்னு போடாக்குகள்லாம் நின்று ஒரு செகண்ட் திரும்பி பாக்குது. பார்த்துட்டு அப்படியே தரைக்குள்ள ஒரு போர்ட்டல் மாதிரி ஓபன் பண்ணி எல்லாம் உள்ள போய் மறைஞ்சிருது. இவன் அந்த ஃபங்கஸ் மண்டையனை ஸ்கூட்டிலே ஃபாலோ பண்ணிட்டு வரான். அவனை பார்த்தா ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு சின்ன வீட்டுக்கு முன்னாடி போய் காரை நிப்பாட்டிட்டு உள்ள போறான். போனவன் ஒரு நிமிஷத்துல திரும்பி வந்து கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோ அவன் போன பிறகு அவன் வீட்டு கதவை கள்ளச்சாவி போட்டு ஓபன் பண்ணி உள்ள போய் பார்க்கான். வீடே ஒரு வித்தியாசமா இருக்கு. அங்க உள்ள சிகரெட் ட்ரேல ரகரகமா சிகரெட் துண்டுகள் கிடக்கு. எப்பவும் ஒரு ஆளு ஒரு சிகரெட் தான் அடிப்பாங்க. ரகரகமா இருக்கிறத பார்த்தா இவனோட நண்பர்கள் ஏகப்பட்ட பேர் இங்க வந்து போறாங்க அப்படின்னு இவனுக்கு புரிஞ்சிருது. அதை விட கொடூரமான விஷயம், அந்த வீட்டு ஹால்லே கக்கூசியம் வச்சிருக்காங்க. என்னடா இது அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்து அது பக்கத்துல போவும் சடார்னு ஏதோ ஒரு பவர் இவனை தாக்குற மாதிரி இருக்கு. அப்படியே இவன் வாயெல்லாம் உறைஞ்சு போயிருது. செவுத்துல சின்னதா ஒரு ஓட்டை மாதிரி உருவாது. ஓட்டைய பார்த்த உடனே உள்ள விட்டுதான் நம்ம ஹீரோ அவன் கைய சக்குன்னு அவன் கையை மாட்டிக்கிட அந்த ஓட்டையில இருந்து கருப்பா அந்த ரூம் ஃபுல்லா ஒண்ணு பரவுது. ஆஹா, இது அந்த போடாக்குகள் போன போர்ட்டல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து ஓடி வர பார்க்கான். அதுக்குள்ளேயும் ஏதோ ஒரு சக்தி அவனை போர்ட்டலுக்குள்ள இழுக்குது. ஆனா நல்ல வேலைக்கு நம்ம பைய எப்படியோ அந்த ரூம் விட்டு வெளியே தப்பிச்சு ஓடி வந்துடுறான். ஓடி வந்து அங்க இருக்கிற ஒரு பீரோக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட அதுக்குள்ள இருந்து ஆயிரக்கணக்கான போடாக்குகள் வெளியே வருது. வந்து இவன் எங்க ஒளிஞ்சிருக்கான அந்த வீட்டுல ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு இருக்க. திடீர்னு என்ன சொல்லுல எல்லா போடாக்குகளும் காணாம போயிருது. அப்போ
ஒரு டேபிள் டிராயரை இழுத்து பார்த்தா உள்ள ஏகப்பட்ட ஃபைல் இருக்கு. ஒவ்வொரு ஃபைலும் அமெரிக்க வரலாறுல இருந்த சைக்கோ கொலைகாரர்களை பத்தின ஃபைல். அப்போ அந்த டேபிள் மேல இந்த வீட்டுக்கு வந்திருந்த ஏகப்பட்ட போஸ்ட் கார்டுகள் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா அதுல ராபர்ட் பாப்னு எழுதிருக்கு. ஆக இவன் தேடி வந்த அந்த ஃபங்கஸ் மண்டையன் பேர் பாபு. அங்க ஒரு காலண்டர் ஒண்ணு இருக்கு. அதுல அந்த மாசத்துடைய எல்லா நாளும் இருக்கு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி மட்டும் காணும். ஆகஸ்ட் 15ங்கிறது அடுத்த நாள் தான். அப்போ இவன் உடனே அந்த சைக்கோ கொலைகாரர்கள் ஃபைல் இருந்துச்சு தேடி பார்த்தா ராபர்ட் பாப்னு அவன் பேர்லயும் ஒரு ஃபைல் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள ஆகஸ்ட் 15 அந்த காலண்டர் பக்கம் மட்டும் தான் இருக்கு. அப்ப நாளைக்கு ஏதோ சம்பவத்தை பண்ண போறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சட்டுன்னு அந்த வீட்டு கதவை யாரோ திறக்காங்க. உடனே நம்ம ஹீரோ நைஸ் போல ஓடி போய் அந்த வீட்டோட பின் ஜன்னல் வழியா ஏறி குதிச்சு இறங்க அங்க 2 ராட்வீலர் நாய்கள் இவன் மேல தாவ ரெடியா இருக்கு. அது வல்லு வல்லுன்னு குலைக்க உள்ள போன அந்த ஆளு திரும்ப வரான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறான். அங்க இருந்து கிளம்புனவன் நேரா நம்ம டிடெக்டிவ் டக்ளஸ் அண்ணனோட வீட்டுக்கு வந்து சார் நாளைக்கு நம்ம ஊர்ல ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்க. அதுக்கு காரணம் அந்த ஃபங்கஸ் பாபுன்னு சொல்லப்படுற ஒரு பூஞ்சை மண்டையன் அப்படின்னு சொல்ல அந்த மண்டைனா அவனைத்தான் நான் ஊர்ல பாத்துருக்கேன். அவன் பாட்டுக்கு தின்னுகிட்டு சுத்திட்டு கிடப்பான். அவன்கிட்ட என்னடே அப்படின்னு கேட்டனா அவனை சுத்தி ஏகப்பட்ட போடக்குகள் சுத்துது. கண்டிப்பா நாளைக்கு ஏதோ பண்ண போறான் அப்படின்னு ஹீரோ எடுத்து சொல்றான். அப்ப அங்க வர்ற ஒரு ஆண்டி நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல நேத்து புதுசா சேர்ந்திருக்கிற ஆபீசர் இவரு ஆபீசர் எக்லஸ் அப்படின்னு ஒருத்தனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. உடனே நம்ம டக்ளஸ் அண்ணன் ஆபீசர் எக்லஸ் தனியா கூட்டு போய் இந்த ஃபங்கஸ் பாபுன்னு ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான். அவன் எங்க இருக்கான்னு ட்ராக் பண்ணி எனக்கு சொல்லு அப்படின்னு அவனை வேலையில அனுப்பி விடுறாரு. இந்த ஆபீசர் எக்லஸ் கூட வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு அங்க வாரா. கையில கரண்டி கிடைச்சா நல்லா வறுத்து எடுக்கிறியப்பா அப்படின்னு டபுள் மீனிங்ல இவனுக்கு அடி போடுறான். அப்ப கரெக்டா அங்க வந்து நம்ம டிடெக்டிவ் டக்ளஸ் ஆட தனியா கூட்டு போய் ராபர்ட் பாபு 5 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த ஊருக்குள்ள வந்திருக்கான். சந்தேகத்தை வச்சு மட்டும் அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏதாவது சாட்சி வேணும் அதை ஆபீசர்களை வச்சு நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட டின்னர் என்ஜாய் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு ஆட அனுப்பி விட்டுருந்தான். பார்த்தா இன்னைக்கு சாயங்காலம் இவங்க 2 பேரும் டேட்டிங் பிளான் பண்ணிருக்காங்க போல இருக்க. நேரா அங்க உள்ள ஒரு சர்ச்சுக்கு வர சர்ச்சோட டவர் மேலதான் இவங்க டேட்டிங்க. 2 பேரும் மேல ஏறி உட்காந்து சாண்ட்விச்சை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க திடீர்னு வெளியே எட்டி பார்க்கான் இந்த ஃபங்கஸ் பாபு கொடூர வேகமா பேய்த்தனமா இந்த சர்ச்சை நோக்கி நடந்து வரான். அவன் கண்ணுல ஒரு குளவெறியோட ஓடி வர்றத பார்த்த உடனே ஹீரோயினை கூப்பிட்டு உடனே ஆடு அங்கிருந்து ஓடுறான். கதவை பூட்டிக்கிட்டு இவங்க சர்ச்சுக்குள்ளே வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு பின் கதவு இருக்க அதை திறந்துட்டு ஓடலான்னு சொல்லிட்டு பக்கத்துல போகும் நம்ம ஹீரோக்கு. இவன் ஆபத்தை விட்டு விலகி ஓடல ஆபத்தை நோக்கி ஓடுற மாதிரி தோணுது. அந்த ஃபங்கஸ் பாபு மண்டையன் எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுது. அப்ப அந்த பின் கதவுக்கு அங்கிட்டு இருந்து யாரோ டம்முன்னு அடிக்காங்க. இல்ல ஓடு அப்படின்னு இவன் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அங்கிருந்து கதவை பூட்டிட்டு ஓட இவன் பூட்டின கதவெல்லாம் உடஞ்சு தெரிக்குது. வெளியே வந்து ஸ்கூட்டி எடுத்துட்டு பறந்த இவன் உடனே நம்ம டிடெக்டிவ் டக்ளஸ் அண்ணனுக்கு போனை போட்டு நீங்க தேடிட்டு இருக்கிற ஃபங்கஸ் பாபு இந்த சர்ச்சில் தான் இருக்கான். சர்ச் கதவெல்லாம் அடிச்சு உடச்சு நாசமாக்கிட்டு இருக்கான். உடனே ஆபீஸர் அனுப்புங்க அப்படிங்கவும் அவர் அங்க ட்ரில் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பிறகு நம்ம ஹீரோ அவனுடைய ஹோட்டலுக்கு வந்துடுறான். உள்ள அந்த ஊரை சேர்ந்த ஆசுங்கிற ஒருத்தர் வராரு. வந்து நம்ம ஆட கண்ணை காமிச்சு பின்னாடி வர சொல்ல இவன் கையில ஒரு பாக்ஸை கொடுக்காரு. என்னன்னு திறந்து பார்த்தா 6 இன்ச் சைஸ்ல இருக்கிற ஒரு இரும்பு சாமான ஒண்ணு செஞ்சிருக்காரு. 6 இன்ச் சாமான சொன்னோன்னு வேற எதுவும் யோசிக்காதீங்க. இது இதய ஷேப்ல இருக்கு. இவனுக்கு கனவுல ஏதோ ஒரு துப்பாக்கி குண்டு யாரோட இதயத்தை துளைச்சிட்டு போற மாதிரி வந்திருக்கு. அதனாலதான் இவன் கேட்டிருக்கான். ஆனா அது யாரு இதயத்தை துளைக்கின்னு இவனுக்கு தெரியல. சரி நான் அவரை அனுப்பி விட்டுட்டு இவன் கடையை விட்டு வெளியே வர்றப்ப இவனுக்கு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம டிடெக்டிவ் டக்ளஸ் ட்ரில்ல போட்டுட்டு இருந்தவரு அவன் ஆபீசர்கள் கால் பண்ணவும் நேரா சர்ச்சுக்கு போயிட்டாரு. அங்க போய் பார்த்தா சர்ச்சே நாசமாய் கிடக்கு. எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு. ஒரு சின்ன ஃபிங்கர் பிரிண்ட் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்ல நான் அங்க வாரன்னு ஹீரோ கிளம்புறான். அப்படியே அவன் திரும்பி பார்த்தனா அது ஒரு பவுலிங் சென்டர். அதை பார்த்த உடனே இவன் கனவுல கருப்பு சிவப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டு பவுலிங் பாலோட இருந்தாங்களே அது ஞாபகம் வருது. ஃபங்கஸ் பாபு எதுவும் உள்ள இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு இவங்க உள்ள போய் பார்க்காங்க. பார்த்தா ஒரு பேர் அதிர்ச்சி. அங்க வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் எல்லாம் இவன் கனவுல வந்த மாதிரி கருப்பு சிவப்பு கலர்ல யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. உடனே இவன் நம்ம டக்ளஸ் அண்ணனுக்கு கால் அடிக்கான். பார்த்தா சர்ச்சில் சுத்திட்டு இருந்தவரு இப்ப வீட்டு சோஃபால சரிஞ்சு கிடக்காரு. சார் உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு மன்னிச்சிருங்க. ஆனா அந்த ஃபங்கஸ் பாபு நம்ம ஊர்ல உள்ள அந்த பவுலிங் சென்டர்னா கிரீன் மூன் ஆலிக்கு வருவான்னு எனக்கு தோணுது. இங்க ஏகப்பட்ட மக்கள் வேற இருக்காங்க. உங்க ஆபீசர் யாரையாவது பாதுகாப்புக்கு இங்க அனுப்பி வைங்க அப்படிங்க. ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே அப்படின்னு இவனுக்கு குறுகுறுன்னு யோசிக்கான். அப்பதான் இவனுக்கு ஞாபகம் வருது இவன் கடையில வேலை பார்க்குற அந்த வயோலா பொண்ணுக்கும் இதே கனவு வந்துச்சுன்னு. உடனே அவட்ட போய் விசாரிக்கலான்னு இவன் வெளியே கிளம்புறான். அப்ப கரெக்டா அங்க ஒரு போலீஸ்கார் வருது. நம்ம டிடெக்டிவ் டக்ளஸ் ஒரு ஆபீசரை அனுப்பி விட்டுருக்காரு. அந்த ஆபீசர் ஃபங்கஸ் பாபோட போட்டோவை காமிக்கான். இந்த ஆளை எதுக்கு நீங்க ஆபத்தான ஆள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இவன் என்ன தாக்க பார்த்தான் அப்படிங்கவும் அந்த ஆபீசர் எது இவன் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களை தாக்க வந்தானா அப்படிங்க. அப்போ நம்ம ஹீரோயின் உள்ள போந்து அப்படியே கவனத்தை திசை திருப்ப அந்த ஆபீசர் கையில உள்ள ஒரு டேட்டுவை பார்த்து இந்த டேட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவன் கையை பிடிச்சு நம்ம ஹீரோயின் கேட்க ஆள் அப்படியே மெல்ட் ஆயிடுறான். அவன் பேர் ஆபீசர் சைமன். இந்த டேட்டு நான் சின்ன வயசுல போட்டது. அப்போ தருதலையா சுத்திட்டு இருந்தேன். இப்போ நல்ல போலீஸா மாறிட்டேன். அதனால இந்த டேட்டுவோட அர்த்தத்தை நான் சொல்ல விரும்பல அப்படின்னு தான். சரி ஓகே குட் நைட் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் போல நம்ம ஆளை இழுத்துக்கிட்டு அங்கிருந்து வந்துடுறா ஹீரோயின். பிறகு இவங்க 2 பேரும் நேரா நம்ம வியோலாவோட வீட்டுக்கு போறாங்க. உள்ள போய் அவ கனவுல என்ன பார்த்தான்னு கேட்க அவளுக்கு ஞாபகம் இல்ல. உடனே நம்ம ஹீரோ அவளை கண்ணை மூட சொல்லி அவ தலையில கைய வைக்கவும் அவ கனவுல பார்த்ததை பார்த்த மாதிரி ஞாபகம் வருது. ஏதோ பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியத்துல இருந்த மாதிரியும் பிறகு சட்டு சட்டுன்னு யாரோ இவளை துப்பாக்கியால சுட்டு மலத்துறாங்க. எல்லா இடமும் ஒரே ரத்தமா இருக்கு.
சட்டுன்னு இவன் அலறி போய் கண்ணை முழிச்சிடறான். இவன் திரும்பி வந்து கனவை பத்தி கேட்கறத பார்த்த உடனே இது உண்மையில் நடக்க போதா அப்படின்னு அவ கேட்க, நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, முதல்ல உன் குழந்தைகள் எங்க அப்படின்னு சொல்லிட்டு வியலாவோட 2 பிள்ளைகளையும் தேடி அவங்க ரூமுக்கு போறான். கதவை திறந்து பார்க்காங்க, அந்த 2 பிள்ளைகள் நல்லா தூங்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஆடு கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது அந்த 2 பிள்ளைகள் சுத்தியும் போடாக்குகள் இருக்கு. அதை பார்த்து இவன் அப்படியே உறைஞ்சு போய் நிக்க, அதை பார்த்த வியலோ ஆடு என்னாச்சுல அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்ல நான் எதையோ யோசிச்சு நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு அதுகளை பார்க்காத மாதிரி வெளியே வந்துடுறான். வந்த உடனே வியலோட்ட, முதல்ல நீ இங்க இருக்காத, உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி போ, பக்கத்து ஊர்ல உங்க ஆட்சி வீடு இருக்குன்னு சொன்னியே, உங்க ஆட்சிட்ட கூட வீட்டுக்கு வாரேன்னு சொல்லாம உன் பிள்ளைகளை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பி அங்க போ அப்படிங்க. அப்போ ஸ்டாமியும் என்னாலும் சரி நாளைக்கு அந்த பவுலிங் சென்டருக்கு மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்போ ரோட்டுக்கு அந்த பக்கம் இருட்டுல ஏதோ ஒரு பொண்ணு அலற சத்தம் கேக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம ஆபீசர் எக்லஸோட கேர்ள் ஃப்ரெண்டு அலறி அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. அவ பின்னாடியே 2 ராட்வீலர் நாய்கள் துரத்தி போயிட்டு இருக்கு. அந்த சத்தம் கேட்டு நம்ம ஆடும் பின்னாடியே ஓடி போறான். ஆனா அதுக்குள்ளேயும் அந்த நாய்கள் அவ மேல தாவிது. அப்ப டம்முன்னு 2 புல்லட் சத்தம் கேக்கு. என்னன்னு இவங்க ஓடி வந்து பாக்காங்க, அங்க அந்த பொண்ணு குண்டடி பட்டு செத்து கிடக்கா. பக்கத்துல ஒரு மொட்டையை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். நான் என் இடத்துக்குள்ள வந்த நாய்களை தான் சுடுறேன்னு நினைச்சு சுட்டுட்டேன், தெரியாம இந்த பொண்ணு செத்துட்டா அப்படின்னு கதறான். அதை பார்த்த உடனே ஆட்டம் ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு ஆடுக்கு தெரிஞ்சிருது. கொஞ்ச நேரத்திலே அங்க நம்ம டிடெக்டிவ் டக்ளஸும் போலீஸ் ஃபோர்ஸும் வந்துடுறாங்க. அப்ப விசாரிச்சதுல தெரிய வந்த தகவல் என்னடானா, நைட் 7:30 மணி வரைக்கும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு ஆபீசர் எக்லஸ் கூட தான் இருந்திருக்கா. அங்க இருந்து 2 பேரும் ஆளாளுக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போவ, அதுக்கப்புறம் இப்பதான் இவளை பார்த்திருக்காங்க. ஆக நைட் 8 மணில இருந்து இப்ப 12 மணி ஆயிட்டு. இந்த டைம்குள்ள யாரோ இவளை கடத்தி இந்த ஆள் இல்லாத இடத்துக்கு கொண்டு வந்து வாயெல்லாம் கட்டு போட்டு அடைச்சி கையை கட்டி வச்சிருந்திருக்காங்க. அப்ப சந்தேகப்பட்ட ஆபீசர் சைமனு துப்பாக்கியால சுட்டு கொண்டானே மொட்டையன் அவன் யாருன்னு கேட்க, டக்ளஸ் என்ன சொல்றாரு, அவன் ஒரு டீச்சரா, நைட்டு 10 மணி வரை ஸ்கூல்ல கிளாஸ் எடுத்துட்டு மெல்ல இப்பதான் வீட்டுக்கு வந்தாராம். உடனே நம்ம ஆடு உள்ள வந்து, சார் இவளை துரத்திட்டு வந்த அந்த 2 ராட்வீலர் நாய்களும் ஃபங்கஸ் பாபுக்குள்ளது, நான் அதை பார்த்துருக்கேன் அப்படிங்க. உடனே நம்ம டக்ளஸ் என்ன ஃபங்கஸ் பாபு போட்டோவை காமிச்சு அங்குள்ள எல்லா போலீஸ்காரங்கிட்டையும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இந்த மண்டையை பிடிச்சி என்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு கத்துறாரு. அப்ப போறதுக்கு முன்னாடி நம்ம ஆசை பண்ணி கொடுத்தானே ஆரஞ்சு ஜாமா, அதை நம்ம டிடெக்டிவ் கையில கொடுத்து, கேள்வி கேட்காதீங்க இதை நீங்க கழுத்துல போட்டுக்கோங்க அப்படின்னு கிளம்பிடுறான். வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோவால நிம்மதியா இருக்க முடியல. இந்த ஃபங்கஸ் பாபு அந்த பொண்ணையும் கொண்டுட்டான், இவன் இன்னும் என்னென்ன பண்ண காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு புலம்பிட்டு ஜன்னல் பக்கத்துல போறான். அங்க சந்தேகப்படுற மாதிரி ஒரு வண்டி வந்து நிக்கி. நம்ம பாதுகாப்புக்கு டக்ளஸ் என்ன ஏதோ ஆள் அனுப்பியிருப்பாரோ அப்படின்னு யோசிக்கான். சரி இதுவா இருக்கட்டும், நம்ம போய் வேவு பார்க்குற வேலையை ஆரம்பிப்போன்னு பின்வாசல் வழியா குதிச்சு ஓடிடுறான். இவன் வீட்டுக்கு வரான். உள்ள பாத்ரூமை திறந்து பார்த்தா இவன் வீட்டோட பாத் டப்ல பாபு குப்புற கவுந்து கிடக்கான். அவன் முதுகுல பார்த்த துப்பாக்கி குண்டு காயம். அவனை திருப்பி போட்டா வாயெல்லாம் நுரதள்ளி கிடக்கு. அப்பதான் கவனிக்கான், பாத் டப் பக்கத்திலே ஒரு துப்பாக்கியும் கீழே கிடக்கான். ஆக பாபை யாரோ கொன்னு இங்க போட்டு இவன் தான் கொன்னான்னு நம்ம ஹீரோவை மாட்ட வைக்க பார்க்காங்கன்னு புரிஞ்சிருது. உடனே நம்ம டக்ளஸ் அண்ணனுக்கு போன் போட்டு சொல்லிடலான்னு போன் எடுக்கான். ஆனா சந்தேகங்கிற பேர்ல இவனை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. பிறகு நடக்கிற அசம்பாவிதத்தை தடுக்க முடியாம போயிடும். அதனால போனை கீழே வச்சுட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாபோட உடம்ப தூக்குறான். பார்த்தா இறந்து பல மணி நேரம் கழிச்சு ஆகுற ரீகர் மார்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல அவன் உடம்பு இருக்கு. அதுபடி பார்த்தா இவன் செத்து குறைஞ்சது 5-6 மணி நேரமாவது இருக்கும். ஆனா வெறும் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சர்ச்சில் எப்படி இவனை துரத்திட்டு வந்தான் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது, ஆக்சுவலா சர்ச்சுக்குள்ள பூந்து இவனை விரட்டினது பாபு கிடையாது, பாபோட இறந்த ஆவி. அதுக்கு முன்னாடியே யாரோ இந்த மண்டையனை கொண்டாங்க. சரி முதல்ல உடம்ப டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்ப ஒரு பெட்ஷீட்ல சுருட்டி ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு பாலடைஞ்ச பழைய ஜெயிலுக்கு தூக்கிட்டு போறான். அந்த ஜெயிலுக்குள்ள முன்னாடி சயனைடு கேஸை விட்டு கைதிகளை கொள்றதுக்குன்னு ஒரு அறை இருந்திருக்கு போல இருக்க. அந்த செல்லுக்குள்ள போய் நம்ம பாபோட உடம்ப வச்சிடறான். பிறகு அங்க இருந்து வண்டி எடுத்துக்கிட்டு இவன் திரும்ப வீட்டுக்கு வர்றப்போ அந்த ஊரோட ரோட்ல எல்லா இடத்துலயும் போடாக்குகள் கொத்து கொத்தா சுத்திட்டு இருக்குதுகள். இத பார்த்தவன் இதுக்கு மேல பொறுக்க கூடாது, உடனே நம்ம டக்ளஸ் அண்ணன் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டை நோக்கி போறான். அங்க டக்ளஸ் அண்ணனும் ராப்பகல் பார்க்காம ஆண்டி கூட சேர்ந்து கேக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப யாரோ கதவை தட்ட, இந்த ஆடு பைய வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தா மர்ம ஆசாமி எவனோ நிக்கான். டம்முன்னு நெஞ்சிலே துப்பாக்கியால சுட்டுதான். விஷயம் என்னன்னு கேட்டு தெரிஞ்ச உடனே பதறி அடிச்சு அவர் அட்மிட் பண்ணிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போறான். பதறி அடிச்சு ஓடி போய் அங்க கதவை திறந்தனா சட்டுன்னு ஒரு போலீஸ்காரன் திரும்பி துப்பாக்கிய நம்ம ஆடு மேல நேற்றான். பார்த்தா ஆபீசர் எக்லஸ். அடா பண்ணி பயில மெதுவா கதவை திறக்க மாட்டியால. அப்ப அங்க வந்த நம்ம டக்ளஸ் அண்ணனோட ஆண்டியோ, நீ கொடுத்த அந்த இரும்பு சாமானாலதான் அவர் உயிரே பொழைச்சது, அந்த மர்ம ஆசாமி சுட்ட துப்பாக்கி குண்டு இந்த இரும்புல பட்டு அவர் இதயத்தை காப்பாத்திட்டு அப்படிங்க. ஆனா அவன் சுட்ட இன்னொரு குண்டு தான் இதயத்துக்கு பக்கத்துல கூடி நெஞ்சில பூந்தனால இப்ப ஐசியூல கிடக்காரு. அப்படியே காலையில விடிஞ்சிருது. பீக்க முண்டோ ஊருக்கு பீட பிடிச்சு ஆட்ட போற நாள் இது. நம்ம ஆடு உடனே அங்கிருந்து கிளம்பி ஃபங்கஸ் பாபு வீட்டுக்கு போய் அவனோட கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி எதுவும் கிடைக்குமான்னு பார்க்கான். உள்ளே ஒரே பேய் படம் சாத்தான் படமா இருக்கு. பிறகு ஒரு வெள்ளை கலர் வேன் வண்டியை சுத்தி சுத்தி போட்டோ எடுத்து வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த வீட்டு கதவை யாரோ திறக்காங்க. உடனே அங்கிருந்து எந்திரிச்சு யாருன்னு மெல்ல நம்ம ஆடு வந்து பார்க்கான். ஆனா யாரும் வந்த மாதிரி தெரியல. அப்பதான் கவனிக்கான், அந்த வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது. என்னன்னு மெல்ல போய் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணா உள்ள ஒரே கரப்பம் பூச்சிகளா கிடக்கு. அப்போ ஒரு மஞ்சள் கலர் டப்பா ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து திறந்து பார்த்தா உள்ள ஒரே மனித பற்களா இருக்கு. கீழே இன்னொரு ட்ரே ஒண்ணு இருக்கு. அது மேல மூடி இந்த துணியை லைட்டா தூக்கி பார்க்கான். அதுல வரிசையா மனித விரல்களை வெட்டி
வச்சிருக்காங்க. பார்த்த உடனே பதறி போயிடுறான் நம்ம ஆடு. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற கடையில இருந்து 2 டப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போனே அந்த டப்பாக்களை பார்க்கான். அதுல ஒரு டப்பாய் திறந்து பார்த்தா உள்ள ஒரு மனுஷன் மண்டை இருக்கு. அதை பார்த்து நம்ம ஆடுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி பாபோட ஆவி நிக்கி. பாபு ஒரு குத்துறான். ஆனா நம்ம ஹீரோ மேல படாம அவன் உள்ள ஓடி அவன் கையை வந்துருது. இல்ல நீயே ஒரு செத்த பைய, நீ அடிச்சு எனக்கு படுமால அப்படின்னு பாபு சொல்ல அதை கேட்ட பாபு ரொம்ப கோபப்படுறான். அவன் கோவம் கூட கூட அந்த வீடு அதிர ஆரம்பிக்கு. ஆகா, ஆனா பேப்பைய உங்களுக்கு இந்த சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடு அங்கிருந்து ஓடுறான். வெளியே ஓடி இருந்து கார்ல ஏறி கிளம்ப அந்த வீடே டம்முன்னு வெடிச்சிருது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இவன் கனவுல இதயத்தை தொலைச்சிட்டு ஒரு புல்லட் போற மாதிரி தோணுச்ச. அது ஆக்சுவலா நம்ம டிடெக்டிவ் டக்ளஸ் கிடையாது, இந்த ஃபங்கஸ் பாபு தான் வந்திருக்கான். அவன் முதுகுல அடிச்ச துப்பாக்கி தோட்டாதான் அவன் இதயத்தை ஓட்ட போட்டு வந்திருக்கு. நம்ம பாபோட உடம்பு வச்சிருந்தானே அந்த பால் அடைஞ்ச ஜெயிலுக்கு வரான். அங்க வந்து பார்த்தா உடம்பு பேனாத்தான் அடிக்கி. உடனே 2 பேப்பர் எடுத்து மிஸ்டர் மீன் மாதிரி மூக்குல சொல்லிட்டு சிதறி கிடக்கிற தோலை அப்படியே ஒட்டி வச்சு பார்க்கான். அவன் நெஞ்சில POD அப்படின்னு ஒரு டாட்டூ இருக்கு. இதே டாட்டூ தான் ஆபீசர் சைமன் கையிலயும் அன்னைக்கு நைட் இருந்தது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது இவங்க எல்லாம் சாத்தான வழிபடுறவங்கன்னு. PODனா பிரின்ஸ் ஆஃப் டார்க்னஸ். பாபும் ஆபீசர் சைமனும் பார்ட்னர்கள். ஆபீசர் சைமன் தான் அவன் பார்ட்னர். பாபோட பேரு போலீஸ்க்குலாம் தெரிய ஆரம்பிச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவனை முடிச்சு கட்டி இருந்திருக்கணும். இதை நினைச்சுக்கிட்டே அவன் காரை வேகமா ஓட்டிட்டு இருக்கப்போ வண்டியை நேரா அங்க உள்ள ஷாப்பிங் மால்ல போய் நிப்பாட்டுறான். ஆக இங்கதான் அந்த அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு இவனுக்கு தெரிஞ்சிருது. கையில ஒரு பேட் எடுத்துக்கிட்டு எவன் வந்தாலும் அடிச்சிட வண்டிதான் பேஸ்மெண்ட்டுக்குள்ள போடுறான். அங்க போய் பார்த்தா பேஸ்மெண்ட் கண்ட்ரோல் ரூம்ல உள்ள 2 ஆபீசர்களும் இறந்து கிடக்காங்க. முகமூடி போட்டிருந்த கொலகாரன் ஒருத்தன் கையில துப்பாக்கியோட வெளியே வர ஒளிஞ்சிருந்த நம்ம ஆடு டம்முன்னு அவனுக்கு ஒரு அடியை கொடுக்கான். அப்படியே மலர்ந்துடுறான் முகமூடி. யார் அந்த கொலகாரன்னு முகமூடியை கலத்தி பார்த்தா அது ஆபீசர் எக்லஸ். அப்பதான் நம்ம ஆளுக்கு புரியுது ஃபங்கஸ் பாபுக்கு ஆபீசர் சைமன் மட்டும் கிடையாது, போலீஸ் ஆபீசர் எக்லஸும் ஒரு கூட்டாளி தான். அதனாலதான் ஆடு முத வாட்டி நம்ம டிடெக்டிவ் டக்ளஸ்ட போயிட்டு ஃபங்கஸ் பாபா பத்தி சொல்லவும் அவர் எக்லஸ் டியூட்டியில போட்டாரு. அவன் போன் போட்டு சைமனுக்கு சொல்லி இருந்திருக்கணும். இதுல எக்லஸும் சைமனும் அந்த ஷாப்பிங் மால்ல போய் எல்லாரையும் சுட்டு கொள்ளலான்னு பிளான் பண்ணின போட்டோஸ்லாம் எக்லஸோட வண்டியில கடந்திருக்கு. எக்லஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டா. அதனாலதான் அவளையும் கடத்தி கொண்டு போய் அடைச்சு வச்சு நாயை விட்டு அவ கதையை முடிச்சாங்க. ஆனா நம்ம ஆடுக்கு ஒன்னும் புரிய மாட்டுக்கு. போடாக்குகள் எல்லாமே ஃபங்கஸ் பாபா மட்டும் தான் சுத்தி இருந்ததே தவிர ஆபீசர் சைமனையோ எக்லஸையோ சுத்தி இல்ல. அது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறப்பதான் இவனுக்கு தெரியுது இவனால போடாக்களை பார்க்க முடியும்னு அதுங்களுக்கு தெரிஞ்சு வேணுக்குனே இவனை திசை திருப்ப அதுங்க பாபா மட்டும் சுத்தி வந்ததுகள். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ ஆபீசர் எக்லஸோட பிஸ்டல் துப்பாக்கிய கையில எடுத்துக்கிட்டு ஷாப்பிங் மாலுக்குள்ள போறான். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மக்கள் கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கு. ஆபீசர் சைமனு மேல மக்களுக்குள்ள அங்கதான் எங்கேயாவது இருப்பான்னு சொல்லிட்டு இவன் சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த பவுலிங் சென்டர்ல வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் எல்லாம் டீம் லஞ்ச்னு வெளியே வந்திருக்காங்க. அவங்க கூட்டமா யூனிஃபார்ம் போட்டு அங்க உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே சம்பவம் இங்க இப்போ நடக்க போகுதுன்னு இவனுக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம அங்க பக்கத்து டேபிள்ல இவனோட நட்பு அந்த வியோலாவும் அவ குழந்தைகளை கூட்டு வந்து உட்காந்துருக்கா. ஓடி போய் இவன் அந்த அசம்பாவிதம் இங்கதான் இப்பதான் நடக்க போகுது, இந்த இடத்த விட்டு உடனே கிளம்புன்னு வியோலாவையும் அவளுடைய குழந்தைகளையும் அனுப்பி விட்டுருந்தான். அந்த ஷாப்பிங் மால்ல உள்ள ஐஸ்கிரீம் கடையில தான் நம்ம ஸ்டார்மியும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ கவனிக்கான் அந்த ஷாப்பிங் மாலோட ஒரு கார்னர்ல அந்த நரக ஓட்ட ஓப்பன் ஆகி உள்ள இருந்து ஆயிரக்கணக்கான போடாக்குகள் வெளியே வருது. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணு அவன்கிட்ட துப்பாக்கி இருக்கு அப்படின்னு கதறிட்டு ஓட அங்குள்ள எல்லா மக்களும் ஓட ஆரம்பிக்காங்க. பார்த்தா ஃபுல்லா கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு கருப்பு முகமுடி போட்டு ஒருத்தன் துப்பாக்கியை வச்சு எல்லாரையும் தாறுமாறா சுட ஆரம்பிக்கான். உடனே அவனை சுடுறதுக்காக நம்ம ஆடு பிஸ்டல் எடுத்துக்கிட்டு ஓட அந்த கொலகாரனும் அந்த ஐஸ்கிரீம் கடையும் தாறுமாறா சுடுறான். இதை பார்த்த நம்ம ஆடு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சுட்டுக்கிட்டே ஓட ஒரு குண்டு அந்த கொலகாரனோட தோல்ல பட்டுருது. உடனே அவன் ஆடை நோக்கி திரும்ப அடுத்த குண்டை இவன் சுட போறான். அதுக்குள்ளேயும் போடாக்குகள்லாம் வந்து நம்ம ஆடை பார்க்க விடாம தடுக்குதுகள். ஆனா அதையெல்லாம் தாண்டி எப்படியோ இவன் அந்த கொலகாரனை சுட்டு கொன்றுதான். பிறகு உடனே அரண்டு போய் திரும்பின இவன் நேர அந்த ஐஸ்கிரீம் கடைக்குள்ள ஓடி போய் பார்க்கான். அங்க டேபிளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த ஸ்டார்மி பதறி போய் எந்திரிச்சு நிக்க. அப்போ சடான்னு பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு கதறிட்டே ஓடி வர்ற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா இறந்து போன எக்லஸோட கேர்ள் ஃப்ரெண்டு. அவ ஆவியா வந்து நம்ம ஆடுட்ட எதையோ சொல்றா. உடனே இவனும் அவளை ஃபாலோ பண்ணி போனா நேரா பேஸ்மெண்ட்டுக்கு ஓடுறாவ. அங்க நிக்கிற ஒரு வெள்ள வேனுக்குள்ள போய் மறைஞ்சிடறா. ஆக இந்த வேனுக்குள்ள ஏதோ ஒன்னு ஆபத்து இருக்குன்னு உனக்கு புரிஞ்சிருது. இதே வேனோட போட்டோ தான் நம்ம பாபாவோட கம்ப்யூட்டர்ல இருந்துச்சு. உடனே பக்கத்துல இருந்து ஒரு மிஷின் எடுத்து அந்த வேனை பின்னாடி கட்டி இருக்கிற பூட்டை உடைச்சு பார்த்தா உள்ள பெரிய அண்டாவா வெடிகுண்டு பொருட்கள் இருக்கு. இது மட்டும் வெடிச்சது சுத்தி இருக்கிற 28 கிலோமீட்டர் க்ளோஸ். ஆனா இவன் வெடிகுண்டை கண்டுபிடிச்சிட்டாங்கிறத பார்த்த ஒரு போடாக்கு அங்க போயிட்டு இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் உடம்புக்குள்ள பூந்து நம்ம ஹீரோவை துப்பாக்கியில சுட்டு கொல்ல பாக்குது. குண்டடி வாங்கின நம்ம ஹீரோவும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வண்டிக்குள்ள ஏறி இந்த வண்டியை ஊரை விட்டே வெளியே ஓட்டிட்டு போயிடணும்னு ஓட்டிட்டு போக ஆரம்பிக்கான். ஆனா பின்னாடியே விரட்டிட்டு வர்ற அந்த போடாக்கு போலீஸ் டெர்மினேட்டர் அர்னால்டு ஸ்டைல்ல தாவி குதிச்சு இவன் வண்டியில ஏறி இவனை சுட பார்க்க அதுக்குள்ளேயும் நம்ம ஹீரோ ஊருக்கு வெளியே அந்த வண்டி எப்படியோ ஓட்டிட்டு வந்துடுறான். போடாக்கு போலீஸ் அந்த கதவை வழியே ஏற இவன் இந்த கதை வழியா வெளியே குதிச்சிடறான். ஃபுல் ஸ்பீட்ல வந்த வண்டி நேரா போய் அங்க உள்ள செவுத்துல மோதி டம்முன்னு வெடிச்சு சதறிடுது. அப்படியே ஹீரோ மயங்கி விழுந்துடுறான். கண்ணு முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல் பெட்ல கிடக்கான். பக்கத்துல இவன் காதலி ஸ்டார்மி நிக்கா. நெஞ்சில குண்டடி வாங்கின நம்ம டக்ளஸ் அண்ணவன் எப்படியோ உயிர் பிழைச்சிட்டார் போல இருக்க. பிறகு நம்ம ஹீரோவை டிஸ்சார்ஜ் பண்றாங்க.
சொல்றாங்க அந்த ஊர்ல இவன் பெரிய ஹீரோவாவே ஆயிட்டான். இவன் அந்த வெடிகுண்டுகளை ஷாப்பிங் மால்ல இருந்து நவுட்டாம இருந்தா ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருப்பாங்கன்னு நியூஸ் ஃபுல்லா பரவிட்டு, அதனால ஊருக்காரங்க இவனை ஒரு செலிபிரிட்டி மாதிரி பார்க்காங்க. இவன் ஊர் மக்களை காப்பாத்தனால ஊர் மக்கள் எல்லாம் காசு போட்டு இவனுக்குன்னு ஒரு பெரிய வீடே வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ள இவனும் இவன் காதலியும் போய் ஒன்னா வாழ ஆரம்பிக்காங்க. சந்தோஷமான வாழ்க்கை. படம் பாக்குறது, பாடம் பாக்குறது, கட்டி பிடிச்சு தூங்குறது அப்படின்னு நாட்கள் போயிட்டு இருக்க, ஒரு நாள் நம்ம டிடெக்டிவ் டக்ளஸ், வியோலா இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து, நம்ம ஆடுட்ட தம்பி நீ ரொம்ப நாளா இங்கே அடைஞ்சு கிடந்துட்ட, போதும் வெளியே வா, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ கண்ணில் கண்ணீர் விடியுது. திரும்பி பார்த்தா அங்க நம்ம ஸ்டார்மி அந்த அசம்பாவிதம் நடந்த அன்னைக்கு ஐஸ்கிரீம் கடையில எப்படி இருந்தாலோ அந்த ட்ரெஸ்ல இருக்கா, உடம்புலாம் ரத்த காயம். பார்த்தா அன்னைக்கு அந்த கொலகாரன் சுட்டதுல குண்டடிப்பட்டு ஸ்டார்மி அங்கேயே செத்துட்டா. ஆனா அதை ஏத்துக்கிடாத நம்ம ஹீரோவோட மனசு அவ இன்னும் உயிரோட இருக்கிற மாதிரியே நினைச்சு அவ ஆவியோடவே வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா ஏதாவது ஒரு கட்டத்துல இந்த மாயில இருந்து வெளியே வந்துதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சவன் இறுதியா ஸ்டார்மியோட ஆவியை கட்டிப்பிடிச்சு அவளுக்கு முத்தம் கொடுக்க, அவளும் அழுதுகிட்டே அங்க இருந்து நடந்து போய் காத்துல கரைஞ்சு காணாம போயிடுறா. நம்ம ஆடும் சீக்கிரம் செத்து போயிட்டனா அவ கூடவே ஆவியா காலத்தை தள்ளிடலாம் அப்படின்னு தோணுது. இருந்தாலும் கடவுள் இவனுக்கு கொடுத்திருக்க சக்தியை ஒரு காரணத்துக்காக தான் கொடுத்திருக்காரு. இவன் சாவர வரைக்கும் அது மத்த மக்களுக்கு பயன்படணும்னு பீக்கோ முண்டோ விட்டு கிளம்பி அடுத்தடுத்த ஊர்களுக்கு மக்களை ஆபத்துல இருந்து காப்பாத்த கிளம்புறான். அதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தோட கிளைமேக்ஸை பார்த்து தான் நம்ம சூதுகவும் விஜய் சேதுபதியும் இல்லாத காதலியே இருக்கிற மாதிரியே நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்கான்னு சில பேர் இன்டர்நெட்ல சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு என்ன தோணுங்கிற கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.